ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய யக்ருத் கேர் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது சமீப காலமாக நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ இல்லை ஒரு நார்மலாக ஒரு நம்ம கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து பாடி டெஸ்ட் வந்து எடுக்கும் பொழுது வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொசுறு மாதிரி வந்து கொடுப்பாங்க. நிறைய சமயங்களில் ஃபேட்டி லிவர் வந்து பெரிய பிரச்சனை இல்லை, ஸோ எனக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது, ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எண்ணங்கள் இருக்குது. ஆனால் கல்லீரல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அது விசிபிளாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயோ இல்லை நம்மளுடைய லிவர் என்சைம்ஸோட ரிப்போர்ட்லேயோ தெரியறதுக்கே வந்து நமக்கு 5லேருந்து 10 வருஷங்கள் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாளடைவில் வந்து அது கல்லீரலோட செயலிழப்பு வரைக்கும் கூட வந்து போகலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபேட்டி லிவருங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சர்க்கரை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, அதே மாதிரி இரத்த அழுத்தம், இதய சம்பந்தமான நோய்களுக்கும் இதற்கும் நிறைய தொடர்பு வந்து இருக்குது. உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபேட்டி லிவரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த ஃபேட்டி லிவரில் வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபேட்டி லிவரில் வந்து நமக்கு லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவை பொறுத்து தான் அந்த ஸ்டேஜஸை வந்து பிரிப்பாங்க. நார்மலாக ஒரு 5% வரைக்குமே நம்ம கல்லீரலை சுற்றி வந்து கொழுப்புகள் வந்து இருக்கலாம். அதையும் தாண்டி அதிகரிக்குது அப்படின்னா ஃபேட்டி லிவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது 5%லேருந்து 33% வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லீரலில் வந்து இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு 33% மேலே, அதாவது 34%லேருந்து 66% வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் 3 போகுது அப்படின்னாலே நம்ம கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து 66%க்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நிலைகளை நம்ம கல்லீரலில் என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஃபேட்டி லிவர் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்போட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, 5%க்கும் மேலே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து நான் ஆல்கஹாலிக் ஸ்டீயட்டோஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய என்சைமோட அளவில் வந்து ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, வீக்கம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறதோ, அதே மாதிரி உடம்புல சில அலர்ஜிஸ் வந்து இருக்கிறது, ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான தொந்தரவுகளோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸோ, பாடியில் வந்து ஹார்மோன் ரிலேட்டடான சேஞ்சஸ் இருக்கிறது, ஸோ சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது, ஃபுட் வந்து கிரேவிங் இருக்குது, அதெல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும். பட் இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம கல்லீரல் வந்து வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து செல்களில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், வீக்கம் இருக்கிறதுனால அதனுடைய செயல்திறன் மட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து அந்த வீக்கம், இன்ஃப்ளமேஷன் உண்டாகி அங்கே வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அது வந்து ஒரு ஸ்கார் டிஷ்யூ மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கண்டிஷனை தான் வந்து நம்ம ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் சிவியரான ஒரு கண்டிஷன் தான். ஸோ இதில் வந்து என்சைம்ஸில் எல்லாமே வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். இந்த கண்டிஷனையும் நம்ம வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ இதில் வந்து அந்த செல்கள் வந்து முழுமையாகவே வந்து ஃபைப்ரோசிஸ் ஆகி, அதாவது ஸ்கார் டிஷ்யூ ஆகி அதனுடைய செயல்திறன் முழுவதுமாக வந்து குறைஞ்சு போய் நமக்கு ஜாண்டிஸ் மாதிரியான தொந்தரவுகளும், உடல் எடை இழப்பு, ஸோ பசியே இல்லாத ஒரு தன்மை, இந்த மாதிரி நிலைகளாக தொடங்கி நமக்கு பாடியில் எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன், கால்கள்லையும் அடிவயிற்று பகுதியிலையும் வந்து நீர் சேகரமாகிறது, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து ஒரு சிவியரான ஒரு சிரோசிஸ் கண்டிஷன் நம்ம சொல்லலாம். ஸோ சாதாரண ஒரு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது முறையாக வந்து நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது வந்து சிரோசிஸ் வரைக்கும் வந்து போகலாம். யாருக்கெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் அதிகமாக வரும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து பார்க்கும் பொழுது அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். பட் சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது, அது கூட வந்து
ஒபிசிட்டி வந்து இருக்கிறது, இந்த மாதிரியான சில மெட்டபாலிசம் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்குது, ஸோ ரொம்ப நாளாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாடியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாகவும் வந்து இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான அவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பரம்பரையாகவே அவங்க உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் முதல் விஷயம் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த யக்ருத் கேர் கஷாயம் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். சீந்தில், கடுக்காய், கரிசாலை, கீழாநெல்லி. கரிசாலையும் கீழாநெல்லியும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ சூர்ணமாக்கி யக்ருத் கேர் கஷாய சூர்ணமாக வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கஷாயமாக்கிக்கலாம். ஒரு 200 ml தண்ணீரை வந்து நம்ம சூடாக்கிக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த யக்ருத் கேர் கஷாய சூர்ணத்தை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த யக்ருத் கேர் கஷாயத்தை வந்து உணவுக்கு அப்புறமா காலை மாலை 2 வேளையும் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம கல்லீரல் செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். ஸோ இந்த மாதிரியான கரிசாலையோ கீழாநெல்லியோ எனக்கெல்லாம் கிடைக்கல டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க யக்ருத் கேர் கேப்சூல்ஸ் வந்து நம்முடைய மருத்துவமனையில் கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் வந்து 2 கேப்சூல்ஸ் உணவுக்கு அப்புறமா ரெகுலராக எடுத்துக்கும் போது கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரமாக விடுபடலாம். கஷாயம் நல்லா 4ல் 1 பாதியாக வந்து நமக்கு குறையணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். இந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரமாக விடுபடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.